இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 11th லெசன் புட்டே சாரங்கி புக்ல இருந்து பார்க்க போறோம். புட்டே அப்படின்னா கார்ன் அர்த்தம், மேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு புட்டேன்னு சொல்லுவோம். வாங்க லெசன் பார்க்கலாம். நீனா கே நானா பாசார் கையே. நீனாங்கிறது ஒரு பொண்ணோட பேரு. அவங்களுடைய நானானா கிராண்ட் ஃபாதர் இல்லையா, தாத்தா வந்துட்டு பாசார் கையே. பாசார்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கையேனா கான் அர்த்தம், போனாங்கன்னு பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது கையே. நானா கூபு சாரே புட்டேலாயே. அவங்க தாத்தா என்ன பண்றாங்க, கூபுனா வெளி அர்த்தம், நிறையன்னு சொல்லுவோம் இல்லையா, சாரேனா ஆள் அர்த்தம், ரொம்ப நிறைய ஜாஸ்தியான. புட்டே அந்த கான் மேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லானா பிரிங் அர்த்தம், கொண்டு வருதுன்னு அர்த்தம். அதாவது வாங்கிட்டு வராங்க அப்படிங்கறத லாயேன்னு சொல்றாங்க, அதை கொண்டு வராங்க. நானானே நீனா கேலியே புட்டே புனே. நம்ம தாத்தா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நீனா கேலியே, நீனாங்கிறது அந்த பொண்ணு இல்லையா, கேலியே அப்படின்னா இக்காக அர்த்தம், அந்த பொண்ணுக்காக. புட்டே அந்த நம்ம கான் இருக்குல்லையா, அதை வந்துட்டு புனேனா ரோஸ்ட் அர்த்தம், சுடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அவளுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கானை. நீனானே ஜி பர்கர் புட்டே காயே. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, ஜினா லைஃப்னு அர்த்தம், உயிர்னு சொல்லுவாங்க. பர்கர்னா ஃபில் அர்த்தம், நிறைய அப்படின்னு நிறைஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஜி பர்கர் அப்படின்னு சேர்ந்து வந்துச்சுன்னா உயிர் நிறையன்னு கிடையாது, மனசு நிறையன்னு அர்த்தம். புட்டே அந்த காண என்ன பண்றாங்க, காண சாப்பிடுறது இல்லையா, சாப்பிட்டுறாங்க. நெக்ஸ்ட், நீனாக்கி நானினே புட்டே உபாலே. நீனா நம்ம பொண்ணு இருக்காங்களே, அவங்களுடைய நானினா கிராண்ட் மதர் அர்த்தம், அவங்க பாட்டி இருக்காங்களே அவங்க. புட்டே அந்த காணை வந்துட்டு உபாலைன்னா கொதிக்க வைக்கிறது, வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்ப வேக வைக்கிறாங்க. நானா அவர் நானினே ஜி பர்கர் புட்டே காயே. அவங்க தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்களும் நானினா அந்த பாட்டின்னு அர்த்தம், அவருன்னு அண்டு. நானாவும் நானி அதாவது தாத்தாவும் பாட்டியும். ஜி பர்கர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜீனா உயிர், பர்னா ஃபுல், ஆனா ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மனசு நிறைய. புட்டே அந்த அந்த சோளக்கருதை வந்துட்டு காண சாப்பிடுறது இல்லையா, சாப்பிட்டுறாங்க. நீனானே ஃபிர் கியா கியா. அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க ஃபிர்னா ஆஃப்டர், அகைன் திரும்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, கியானா வாட்டி, என்ன கியானா டன் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறது நம்மள்ட்ட கொஸ்டின் பண்றாங்க. ஆகே கி கஹானி பனாயியே அவர் அப்னி பாஷா மே சுனாயியே. ஆகேனா முன்னாடி அர்த்தம், ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் இருக்கக்கூடிய கஹானிக்கான ஸ்டோரின்னு அர்த்தம். அதாவது ஃபர்தர் ஸ்டோரியை வந்துட்டு பனானா மேக்னு அர்த்தம், உருவாக்குங்க. அவருன்னு அதுவும் இல்லாம அப்படின்னு தன்னுடைய நடத்தும், அதாவது குழந்தைங்களுடைய அந்த பாஷா லாங்குவேஜ்ல வந்துட்டு சுனாயியே, சுன்னு ஹியர்னு அர்த்தம். சவுண்ட் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா வரும், காதுல கேட்கறது கிடையாது, சொல்றது. அவங்களுடைய பாஷா அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க. நம்மளுடைய சிபிஎஸ்இ ஹிந்தி கிளாஸ் யூடியூப் சேனல்ல வந்துட்டு சிபிஎஸ்இ கிரேட் 1 to 10க்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லியுமே அப்லோட் பண்றோம். அதை செக் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிபிஎஸ்இ ஹிந்தி கிளாஸ் யூடியூப் சேனல்ல ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ்னு ஒன்று அவைலபிளா இருக்கு. அதாவது உங்களுக்கு தேவையான ஹிந்தி கண்டென்ட்டுக்கு எங்களுக்கு வந்து மெயில சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அனுப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்ணிடுவோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் பார்த்தினா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே இருக்கும், அந்த வீடியோ கீழே மெயில் ஐடி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.